வித்யா நம்பர் 1 சீரியல் ஜூன் 14 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ஸ்னேகா மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வித்யா வந்து வராங்க. அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், யாரா இது புது தங்கச்சி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க ஸ்னேகா. ஓ நீதானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா யாருக்கா இந்த பிரீத்தி? சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தா. சஞ்சய்க்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடந்துடுச்சு. அப்புறம் எதுக்காகக்கா அவள் இன்னும் இங்கே இருக்கா? அவள் கிளம்பி அவள் ஊருக்கு போக வேண்டி தானே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூத்த மருமக, நான் 2வது மருமக, நம்ம 2 பேர்த்துக்கும் இல்லாத உரிமை புதுசாக வந்த ஒருத்திக்கு எப்படிக்கா விட்டு கொடுக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த சொத்தும் நம்மளுக்காக தானுக்கா அப்படிங்கிறாங்க வித்யா. ஏய் என்ன நீ ஜெயிச்சு என்ன ஆட்டி வைக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க ஸ்னேகா. எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சஞ்சயோட அப்பா, மாமனார், விஜய் எல்லாருமே வராங்க. என்னம்மா ஸ்னேகா, வித்யா கோட்டு போட மாட்டியா? வித்யா கோட்டு போடேம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மாம்மா நான் அத்தையை எதிர்த்து நான் இவளுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஸ்னேகா. அப்படியாம்மா சரிம்மா, 12வது கூட தாண்டாத உன்னை யூனிவர்சிட்டியில் படித்தேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில். அதை இப்போவே நான் போய் வேதா கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சஞ்சயோட அப்பா. இதை கேட்டு ஸ்னேகா அப்படியே அலறி அடித்து, மாமா ப்ளீஸ் வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்னேகா. சரி அப்போ வித்யா கோட் போடு அப்படிங்கிறாங்க. அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க சஞ்சயோட அப்பா. சரிங்க மாமா நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. அடுத்ததாக சஞ்சய் ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஓட்டு ஃபுல்லாக நோட்டாக்கு தான் அப்படிங்கிறாங்க சஞ்சய். இதை கேட்டு, என்னடா நீ ஆரம்பிக்கிற அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா. இல்லைப்பா நான் ஒன்று கேட்டேன், அதை இந்த வித்யா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க சஞ்சய். என்னம்மா கேட்டான், அதை தான் கொடுத்துறேம்மா அப்படிங்கிறாங்க சஞ்சயோட அப்பா. இந்த குடும்பமே இப்படி தான், நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் அவங்க பதிலுக்கு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு திருப்பி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க வித்யாவோட அப்பா. என்ன கேட்குறானோ அதை பண்ணிடுமா அப்படிங்கிறாங்க வித்யாவோட அப்பாவும். சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. உடனே சஞ்சய் வந்து வித்யா பக்கத்தில் நின்றுட்டு, நைட் உனக்காக நான் இங்கே மொட்டை மாடியில் வெயிட் பண்ணுவேன், நைட்டு வரேன், நான் கேட்டதை தர அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அங்கேருந்து கிளம்புறாங்க. சஞ்சய் அதே மாதிரி மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக வித்யா வராங்க. பார்க்காத மாதிரியே நிற்கிறாங்க சஞ்சய். இதை பார்த்து வித்யா, உங்களுக்கு நான் வந்ததே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், இல்லையே எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க சஞ்சய். அப்படியா சரி அப்படிங்கிறாங்க வித்யா. சரி வித்யா, நீ கொடுக்க போகிற மொத்தத்தில் அந்த காதல் ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கரண்ட் ஷாக் அடிச்சிச்சில்ல, அப்போ கொடுத்து அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சஞ்சய். சரின்னு வித்யாவும் முத்தம் கொடுக்க போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து சஞ்சய் திரும்பிடுறாங்க. உடனே நடுவில் கை வச்சு மறைச்சிட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிளம்புறாங்க. அப்படின்னா நான் நோட்டாக்கு தான் போடுவேன் அப்படிங்கிறாங்க சஞ்சய். அட போடா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கிளம்பிடுறாங்க. சரி முத்தமே கிடைக்கலனாலும் ஆனால் இதுவும் ஒரு மாதிரி ஃபீலாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க சஞ்சய். அடுத்த நாள் காலையில் ஓட் போடுறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் வேதா, நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ கிளம்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஓட் போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டாக வேதா ஓட் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் மருமகளுக்காக நானே ஃபஸ்ட்டு ஓட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட மாமனார் போய் ஓட் போடுறாங்க. லைனாக ஓட் போட்டே இருக்கும்போது கரெக்டாக பிரீத்தி வந்து கிளம்புறாங்க ஓட் போடுறதுக்காக. ஏம்மா நீ நில்லுமா அப்படிங்கிறாங்க சஞ்சயோட அப்பா. இந்த வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம், அந்த பொண்ணு எதுக்காக ஓட் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கண்டிப்பாக பிரீத்தி ஓட் போட்டு தான் ஆகுவா, இந்த குடும்பத்தில் ஒருத்தி பிரீத்தி அப்படிங்கிறாங்க வேதா. சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வித்யாவோட அப்பா ஓட் போட போகும்போது, யார் இவருக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம், இவர் எதுக்காக ஓட் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் இந்த குடும்பத்தோட சம்மந்தி, பொண்ணு கொடுத்துருக்கேன், ரத்த சம்மந்தமே இல்லாமையெல்லாம் ஒரு பொண்ணு வந்து ஓட் போடுது, இந்த குடும்பத்தோட சம்மந்தினா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் கண்டிப்பாக ஓட் போட்டு தான் ஆவேன் அப்படிங்கிறாங்க வித்யாவோட அப்பா. அப்படி சொல்லு மச்சா அப்படிங்கிறாங்க சஞ்சயோட அப்பா. சரின்னு அவரும் ஓட் போட்டுடுறாங்க. சஞ்சய் என்னடானா, எனக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னா அவனுக்கு ஓட் போடுவேன் அப்படின்னு சொல்லவும், போடா அப்படின்றாங்க வித்யா. ஸ்னேகா ஓட் போடும்போது அப்படியே லைட்டாக கண்ணை கட்டுறாங்க சஞ்சயோட அப்பா. உடனே பயந்துட்டு அவங்களும் வித்யாக்கே ஓட் போடுறாங்க. லைனாக ஓட்டு என்ன ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட்டாக வித்யாவுக்கு அதிகமான ஓட் விழுகுது. ஓட் என்றதுக்கு வேதா சைட்லேருந்து பிரீத்தியும், வித்யா சைட்லேருந்து வித்யாவோட மாமனாரும் போகிறாங்க. வேதாக்கு கம்மியான ஓட்டே விழுகுது, வித்யாவுக்கு அதிகமான ஓட் விழுகுது. உடனே வித்யா ஜெயிச்சிட்றாங்க. இதுக்கப்புறம்
உன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு ரெடியாரு, நீ இந்த வீட்டை விட்டு போகணும், உன்னை கூடிய சீக்கிரம் தரத்த போகிற அப்படிங்கிறாங்க வித்யா. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.